ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் போல் ஸ்நாக்ஸுக்கு வந்து பஜ்ஜி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். உருளைக்கிழங்கு பஜ்ஜி. அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கின்னு அதில் கொஞ்சம் சோடா, உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கினேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த சோம்பு கீரை இருந்துச்சு, அது இதில் போட்டு செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி போட்டு செஞ்சேன். சோம்புக்கீரை டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சோம்புக்கீரை சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. சைடில் டீயை போட்டுட்டு பஜ்ஜியெல்லாம் செஞ்சுக்கிது ஹாலில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு பஜ்ஜி சாப்பிட்டு முடிச்சோம். அப்புறம் ஈவினிங்க்கு வந்து டின்னருக்கு பார்த்திங்கன்னா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாவு வந்து கொஞ்சம் ஈரம் இல்லைங்களா, பஜ்ஜிக்கு செஞ்சு லாஸ்ட்டு அதில் இந்த வெங்காயம் போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் பக்கோடா மாதிரி செஞ்சுருந்தேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அதுவும். அப்புறம் எல்லாம் காயெல்லாம் போட்டு மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் வச்சுட்டேன். ரைஸ் சைடில் வச்சுட்டு கத்திரிக்காய் இருந்துச்சு, அதை பொரியல் பண்ணிடுவோன்ட்டு கத்திரிக்காய் பொரியல் செஞ்சுக்கிறேன். ஃப்ரை பண்ணலான்னு வாங்கிட்டு வந்த கத்திரிக்காய் ஃப்ரையே பண்ண டைம் இல்லை, சரி பொரியலே பண்ணிடுவோன்ட்டு செஞ்சுருந்தேன். நல்லா வந்துருந்துச்சு பொரியல் கூட. லாஸ்ட்டாக வந்து இந்த கலக்காய் வந்து அரைச்சி போட்டுக்கினேன், கலக்காத்தூள். அது இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுத்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் போல் இப்படி தான் போச்சு நேற்று. நல்ல திருப்தியாக சாப்பிட்டோம், தூங்க வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு vlogல பார்க்கலாம். யாரெல்லாம் கத்திரிக்காய் பிரியருன்னு மெசேஜ் சொல்லுங்கள்.